பஸ்ஸில் போனால் ஓசி பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறீங்க. எங்கள் மக்கள் பக்கம் தான் நான் எப்போது நிற்பேன். ஓசி பஸ்ஸில் போகிறேன்னா என்ன அவ்வளோ இலக்காரமாக உங்களுக்கு போயிடுச்சான்ற வகையில் பேச்சில் ரொம்ப அதீதமான கோபம் தெரிஞ்சுது. ஓசியில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? ஒருத்தவர் வந்து மேலே ஏறும்பொழுது அந்த லைட்டு ஸ்பீக்கர் மாட்டி இருக்க அந்த கம்பியில் ஏறுறாரு. அந்த தொண்டர் வந்து கீழே இறங்க சொல்லி ரொம்ப அதட்டியே சொல்றாரு. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி 3 தடவை சொல்லியிருக்கிறார். கூடவே திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டிவிகே ஒரு தூய சக்தி. குறிப்பாக மணல் கொள்ளையை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கிற விஜய் அவர்கள் ஃபியூச்சர்ல செம்மண் கொள்ளையும் நடக்க வாய்ப்பு இருக்கு. மற்ற மாவட்டங்கள்ல மணல் காணாம போன மாதிரி, மலைகள் காணாம போன மாதிரி, நம்ம மாவட்டத்துல தனி வளத்தை கொடுத்த செம்மண்ணும் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. ஒன்று திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நாங்கள் ஆதரிக்கிறோம், பாஜக நிலைப்பாடு ஆதரிக்கிறோம், அல்லது எல்லாரும் போய் அங்கே தூண்லே நீ விலக்கேற்றலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு வாங்க. அல்லது பாஜகவும் திமுகவும் 2 பேரும் ரெட்டை விஷம் போட்டு இதில் வந்து மதக்கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்க அப்படின்னாச்சும் விமர்சனம் பண்ணுங்க. பெண்கள் பாதுகாப்பு என்ன சுச்சுவேஷன்ல இருக்குன்னு மக்களாகிய உங்களுக்கே தெரியாதா? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு. முன்பு புரட்சி தலைவர் அவர்களுக்கான மக்கள் சக்தியை நான் வந்து பார்த்தேன். இப்போ புரட்சி தலைவருக்கான மக்கள் சக்தி இப்போ நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. புரட்சி தலைவரை பார்த்து இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன்.